வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இனிமே பேக் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களில் கண்ணுக்கு தெரிகிற அளவு பெரிய ஃபாண்ட்டுகளில், பெரிய அளவு எழுத்துக்களில் சுகர், சால்ட்டு, ஃபேட் இது பற்றின அந்த டீட்டெயில்ஸை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். அந்த பொடி எழுத்தாக போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அதை வாங்கும்போது தேர்ந்தெடுக்க முடியாது எது சிறந்த பேக்கெட் அப்படின்னு. சில நேரங்களில் விலை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிக சிறிய எழுத்து வடிவங்களில் போட்டிருப்பாங்க. FSSAI இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இந்தியா போன்ற மிகப்பெரிய சந்தையில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் மற்றும் சாதாரண கடைகளில் விற்கக்கூடிய பேக்டு ஃபுட், அது ஊறுகாவாக இருக்கலாம், நூடுல்ஸாக இருக்கலாம், உணவுப் பொருள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதில் தெளிவான வகையில் இவங்களுடைய தகவல்களை போடணும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மோடி அவர்கள் பிரதமரான பிறகு இது மாதிரியான ரிஃபார்ம்ஸ் நிறைய பண்ணிட்டு வராங்க. அதில் ஒரு ரிஃபார்மாக இதை பார்க்கப்படுது. ஏனெனில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்லேயே மிக அதிக அளவு சுகர் இருக்குது. இன்றைக்கு நாம் குடிக்கக்கூடிய கோகோகோலா போன்ற கூல்ட்ரிங்க், ஜூஸ், பாட்டில்டு ஐட்டம்லேயே மிக அதிக அளவு சுகர் இருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. நல்லா இருக்கிற ஒரு நபர் அந்த கூல்ட்ரிங்க்ஸுகளை தொடர்ந்து குடித்தால் அவர் சுகர் பேஷண்ட் ஆகிவிடுவார்ன்ற அளவுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸுகளில் சுகருடைய அளவு அதிகமாக இருக்குது. அந்த சுகர் அளவு வரமுறைக்கு உட்பட்டு தான் இருக்கா? இப்போ நிறைய நபர்களுக்கு தாங்கள் குடிக்கக்கூடிய பானத்தில் இவ்வளவு சுகர் இருக்கலாமா, இது கேடு விளைவிக்கக்கூடியதாங்கிற அளவுலாம் தெரியாது. டேஸ்ட் நல்லா இருக்கா, அதை குடிப்பாங்க. FSSAI அதோடைய வெப்சைட்டுகளில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் இவ்வளவு சுகர் இருந்தால் நல்லது, அதுக்கு மீறின சுகர் அளவு இருக்கக்கூடிய பானங்கள் இவை இன்னும் குறிப்பிடலாம். இல்லை அதுக்கு மீறின அளவுக்கு குளிர்பானங்களில் சுகர் சேர்க்கக்கூடாதுன்னு உத்தரவு போடலாம். ஏன்னா மக்களுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறது புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லாத இடங்கள்லையும், பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலையும், காலேஜுகளுக்கு அருகிலையும் கூட இந்த மாதிரியான குளிர்பானங்கள் விற்கப்படுது. ஆகையால் இந்த உணவுப் பொருட்களில் எவ்வளவு சுகர், எவ்வளவு சால்ட்டு, எவ்வளவு ஃபேட் தன்மைகள் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுற அந்த விஷயத்தோட ஃபாண்ட், அது பார்க்குறதுக்கு படிக்கிற அளவுக்கு பெரிய ஃபாண்ட்டுகளாக போடணும்னு சொல்லியிருக்கிறத வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்னாலும், தொடர்ந்து அது சரியான அளவு என்ன, ஒரு மனுஷன் இதுக்கு மேலே சுகரோ ஃபேட்டோ உள்ள பொருளை தொடர்ந்து சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் இருக்கும். அந்த தகவல் படி இந்த உணவுகள் இவ்வளவு தான் ஒரு மனிதன் சாப்பிடலாம், இதுக்கு மேலே அந்த உணவு பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் உத்தரவுகள் பிறப்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு கோகோகோலா போன்ற குளிர்பானங்களில் சுகருடைய அளவு மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2-3 அந்த குளிர்பானத்தை குடித்தால் சில வாரங்கள்லேயே அந்த நபர் சுகர் பேஷண்ட் ஆகி உடம்பு சரியில்லாமல் போகி மருத்துவ உதவியை நாடக்கூடிய அளவுக்கு சென்று விடுவார். ஒரு இளமை காலங்களில் அதை தாங்கக்கூடிய அளவில் உடல்நிலை இருக்கலாம். தங்களுடைய வியாபாரம் நன்றாக நடக்கணுன்றதுக்காக மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலையப்படாமல் இது போன்ற மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய வகையிலான பொருட்களை விற்பனை செய்வதை FSSAI தடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஊறுகாய்ன்ற ஒரு பொருளில் சால்ட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இது பாரம்பரிய உணவு, இந்த உணவு பழக்கத்துக்கு நம்ம பழகியிருக்கோம். ஆனால் ஊறுகாய்ன்ற ஒரு விஷயத்த இவ்வளோ தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் படி செய்ய வந்தால் இந்த ஊறுகாயெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டி வந்துடும். அப்படி தடுத்து நிறுத்த முடியாது. இது போன்ற ஊறுகாய் போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவிற்கு சால்ட்டு, சுகரோ, ஃபேட்டோ அதிகம் உள்ள பொருட்களை, அது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் என்கிற அறிவிப்போடு அந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படலாம். இப்போ மருந்து கடையிலேயே ஷெட்யூல் H அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். அதாவது சரியான மருத்துவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அந்த மருந்தை உட்கொள்ளக்கூடாதுன்னு இருக்கும். அது மாதிரி அந்த பொருட்களின் மீது ஒரு கவனத்தோடு உட்கொள்ள வேண்டிய பொருள்ங்கிற அளவு மாதிரியான ஒரு சீல், ஒரு வெஜிடேரியனுக்கு பச்சை கலரில் ஒரு அடையாளம் வைக்கிறோம், நான்வெஜ்ஜுக்கு ரெட் கலரில் ஒரு அடையாளம் வைக்கிற மாதிரி இந்த பொருளை உட்கொள்பவர்கள்
கவனமான அளவில் தேவைக்கு மட்டும் உபயோகப்படுத்த வேண்டும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தெளிவு ஏற்படக்கூடிய வகையில் அதில் ஒரு புதிய ஒரு ப்ளூ கலர்லேயோ இல்லை வேறு நிறங்கள்லையோ ஒரு அடையாளம் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இது கொஞ்சம் கவனமாக சாப்பிட்ணுங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வோடு மக்கள் இருப்பாங்க. மக்கள் என்ன உணவு சாப்பிடுவாங்கன்னு அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் செய்ய முடியாது. குறைந்தபட்சம் அது உடல்நலத்தை பேண வேண்டும் என்ற அக்கறை இருப்பவர்கள் என்ன நடக்கிறதுன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி அமையும். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இந்த பொருளை இவ்வளவுதான் எடுத்துக்கொள்ளலாம், இவ்வளவு சுகர், இவ்வளவு ஃபேட், இவ்வளவு சால்ட் இருக்கக்கூடிய பொருளை தான் ஒரு நாள் மொத்தத்தில் இவ்வளோ எடுக்கலாம், ஒரு வேலைக்கு இவ்வளோ எடுக்கலாங்கிற தகவலை மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வெப்சைட்டில் இதை வெளியிடணும். அது வெளியிடாமல் யாருக்கு ராஜா யாரோங்கிற மாதிரி என்ன நடக்குது, எதனால் நடக்குது, மக்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் யாருன்ற கேள்விக்கு பதிலே இல்லாமல் இத்தனை காலம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ FSSAI இந்த பாண்ட்டுகளில் வெளியிடணும், மக்கள் தெரிந்து கொள்ள வகையில் இருக்கணுங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஒரு முன்னேற்றமாக தான் நம்ம பார்க்கணும். இதற்கு முன்னாடி இது போன்ற ஒரு அறிவிப்பு கிடையாது. மக்கள் நலனில் அரசு தலையிட்டுக்கலை. இன்னைக்கு எல்லா நபர்களும் குடிநீரை கேன்களில் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அந்த குடிநீருடைய தரம், எத்தனை pH இருக்கணும், எத்தனை தூய்மையானதாக இருக்கணும், எவ்வளோ மினரல்ஸ் அதில் இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களும் எங்கேயும் கிடைக்கல. குடிச்சு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கா, குடிக்கிறோம். நல்ல தரமான தண்ணி வேணும்னா கேன் 75 ரூபா 80 ரூபா கொடுத்து வாங்கினா ஒருவேளை தரமான தண்ணி கிடைக்குமோன்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி தண்ணி கேன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இன்றைக்கி 50% மேற்பட்ட நபர்கள் ஒரு ISI சர்டிஃபிகேட் இல்லாத ஒரு தண்ணீரை தான் பருகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். குறைந்தபட்சம் மக்கள் தாங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவுடைய தண்ணீருடைய தன்மை இந்த அளவிற்கு இந்த பக்குவத்தில் இருக்க வேண்டும், இந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ்கள் அதில் இருக்க வேண்டும் என்ற தகவலை தரக்கூடிய வெப்சைட்டுகள் அரசு தரப்பிலிருந்து அமைந்திருக்க வேண்டும். அது விளம்பரப்படுத்தப்பட வேண்டும், மக்களுக்கு தெரியும் வகையில். மக்களுடைய ஆரோக்கியத்தில் அரசுக்கு அக்கறை இருப்பதனால்தான் இந்த மாதிரியான அறிவிப்புகள் வெளியே வருகிறது. மேலும் சிறப்பான முறையில் மக்களுக்கு உணவு விஷயங்களில்